வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த கதையை தான் அலச போறோம். இது பணிவுங்கிற ஒளி பத்தின ஒரு கதை. ஒரே ஒரு மெழுகுவர்த்தி நம்ம வாழ்க்கையோட எவ்ளோ பெரிய உண்மையை கத்துக் கொடுக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கதைக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நம்மளையே ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கலாம். உண்மையிலேயே மகத்துவத்தோட ஆதாரம் எது? இந்த ஒரு கேள்விதான் நாம பார்க்க போற இந்த முழு கதைக்குமே ஒரு அடித்தளமா இருக்க போகுது. சரி, முதல்ல நம்ம கதையோட ஹீரோவை பார்க்கலாம். அவனோட பேரு அருண். அவனோட பெருமை தான் அந்த கதையோட மையப்புள்ளியே. வாங்க அவனை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கிராமத்துல அருண்னு ஒரு மாணவன் இருந்தான். சொல்லப்போனா படிப்புல அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதுதான் தலக்கணம். அவனோட புத்திசாலித்தனம் எல்லாமே அவனோட அகங்காரங்கிற ஒரு திரைக்கு பின்னால மறைஞ்சு போயிருந்துச்சு. இதுதான் அவன்கிட்ட இருந்த பெரிய ஒரு முரண்பாடு. அவனோட அகம்பாவம் எப்படிலாம் வெளியே வரும் தெரியுமா? வேற யாராச்சும் ஒரு சின்ன தப்பு செஞ்சா போதும், உடனே அவங்கள பார்த்து சத்தமா சிரிச்சு கேலி பண்ண ஆரம்பிச்சிடுவான். இதுவே அவனோட குணத்தை அப்பட்டமா காட்டுது இல்லையா? இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. அருணோட ஆசிரியர் ஒரு போட்டி வைக்கிறாரு. இது ஏதோ சாதாரண போட்டியெல்லாம் இல்ல, இதுக்கு பேரு ஒளியின் சவால். இந்த ஒரு சவால் அருணோட வாழ்க்கையை எப்படி மாத்தப் போகுதுன்னு பாருங்க. போட்டியோட விதி ரொம்ப சிம்பிள், ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது. ஒரு இருட்டான அறைக்குள்ள யாரு ரொம்ப நேரத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கறாங்க, இதுதான் போட்டி. கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் இது வெறும் வெளிச்சத்தை பத்தின போட்டி மட்டும் இல்லன்னு நமக்கு சீக்கிரமே புரியும். போட்டிக்கு மத்த மாணவர்கள் எல்லாம் எப்படி தயாராகி வந்தாங்கன்னு பாருங்களேன். சிலர் ரொம்ப பெரிய எண்ணெய் விளக்குகளை கொண்டு வந்தாங்க. இன்னும் சிலரோ நவீன எலக்ட்ரிக் லைட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆனா நம்ம அருண், அவன் கொண்டு வந்தது என்னவோ ஒரே ஒரு சின்ன சாதாரண மெழுகுவர்த்தி தான். இந்த ஒரு வித்தியாசம்தான் கதையோட முக்கியமான உருவகமே. சரி, போட்டி ஆரம்பிச்சாச்சு. நாம எதிர்பார்த்த முடிவுகள் எல்லாம் இப்போ தலைகீழா மாறப்போகுது. யாரும் எதிர்பார்க்காத அந்த வெற்றி யாருக்கு கிடைச்சது? ரொம்ப அடக்கமா தெரிஞ்ச ஒண்ணு எப்படி ஜெயிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல எது அணைஞ்சு போச்சு தெரியுமா? ரொம்ப நவீனமா கண்டிப்பா ஜெயிக்கும்னு நினைச்சா அந்த எலக்ட்ரிக் லைட்ஸ் தான். பேட்டரி தீர்ந்ததும் அதோட வெளிச்சம் மங்கி அப்படியே அணைஞ்சு போச்சு. டெக்னாலஜி ஓரளவுக்கு தான் உதவுன்னு இது காட்டுது. அதுக்கடுத்தது அந்த பெரிய பெரிய பிரம்மாண்டமான எண்ணெய் விளக்குகளோட முறை. அதிலிருந்து எண்ணெய் தீர்ந்ததும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி அணைஞ்சு போச்சு. பாருங்க, உருவத்துல பெருசா இருக்கிறதுனாலயோ பார்க்க பிரகாசமா இருக்கிறதுனாலயோ ரொம்ப நேரத்துக்கு நிலைக்க முடியாதுங்கிறது இப்போ நல்லாவே தெரியுது. கடைசியில அந்த மொத்த இருட்டு ரூம்லயும் ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அது ரொம்ப மெதுவா, ஆனா அதே சமயம் ரொம்ப நிதானமா அமைதியா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது வேற எதுவும் இல்ல, அருண் கொண்டு வந்த அந்த சின்ன மெழுகுவர்த்தி தான். இப்போ கதையோட கவனம் ஆசிரியர் பக்கம் போகுது. இந்த போட்டியோட உண்மையான அர்த்தம் என்ன? அருணோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான பாடம் என்ன? அது அவரே விளக்க போறாரு. ஆசிரியர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இந்த கதையோட மொத்த சாரமே. அவர் சொன்னாரு, பெருசா இருக்கிறது முக்கியம் இல்ல, தொடர்ந்து ஒளி கொடுக்கறது தான் முக்கியம். பாத்தீங்களா, இது வெறும் விளக்குகளை பத்தினது இல்ல, நம்ம வாழ்க்கைய பத்தின ஒரு பெரிய தத்துவம். டீச்சர் இன்னும் விளக்கமா சொன்னாரு, அந்த மெழுகுவர்த்திய பாருங்க, அது தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது. அதே மாதிரிதான் ஒரு மனுஷனும் அவங்ககிட்ட இருக்கிற திறமையும் அறிவையும் மத்தவங்களோட நல்லதுக்காகவும் சேவைக்காகவும் பயன்படுத்தணும். இப்போ நாம கதையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த பாடம் அருணை எப்படி மாத்துச்சு? அகங்காரம்ங்கிற இருட்டுல இருந்த அவனுக்குள்ள பணிவுங்கிற ஒளி எப்படி பிரகாசிக்க ஆரம்பிச்சது? வாங்க பார்க்கலாம். ஆசிரியர் சொன்ன வார்த்தைகள் அருணோட மனசுல சுளீர்னு உரைச்சுது. அந்த நிமிஷமே அவனுக்கு தன்னோட தப்பு புரிஞ்சுது. அன்னைக்கு அவன் ஒரு முடிவு எடுத்தான். இனிமே யாரையும் கேலி பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு. இதுதான் உண்மையான ஞானோதயம். ஆக இந்த கதையோட ரொம்ப தெளிவான சக்தி வாய்ந்த நீதி இதுதான். நாம பெருமை பேசுறதுனாலயோ நம்மள மத்தவங்கள விட பெருசா நினைச்சுக்கிறதுனாலயோ நம்ம உயர முடியாது. அதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுனாலையும் பணிவா இருக்கிறதுனாலையும் தான் ஒருத்தன் உண்மையான உயரத்தை அடைய முடியும். இதை நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க உங்களால முடிஞ்ச அந்த மெழுகுவர்த்தி எது? அது உங்களோட திறமையா இருக்கலாம், உங்களோட நேரமா இருக்கலாம், இல்ல உங்களோட கருணையா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அதை எப்படி நீங்க மத்தவங்களுக்கு ஒரு ஒளியா கொடுக்க முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நன்றி.